சிஎஸ்கே அவ்வளவுதான், நீ ஆட்ட பரவ அவ்வளவுதான். இப்ப வந்து டீம்ல நாங்க கத்தலாக்கி இப்ப வந்து கலக்குறேன். இப்ப நாங்க உள்ள போனோன்னு ஐயோ ஜெயிக்கிறீங்களா, ஐயோ பயமா இருக்கா. உங்களுக்கு ரெடியா இருங்க, உங்களை குழந்தை எடுக்கிறோம், எப்பவுமே உங்களை நிரந்தரம் லாலிபாப்பா. சிஎஸ்கே ஆந்தவே அப்பா மணி வெளில போ, கப்பு நம்மளுக்கு எத்து வை. இன்னும் வீக்கா ஆடினா தோனி இல்லாத போது ரொம்ப கலாச்சாங்க. இவங்க எதுவுமே பண்ண மாட்டாங்க, ஜெயிக்க மாட்டாங்க. தோனி இல்லைன்னா இவங்க எதுவுமே இல்ல. நாங்களும் 12க்கு கீழே எத்தனை டீம் இருக்கு. அப்போ என்ன ஷமிக்கு ஒரு மேட்ச் ஒரு ஓவர் இருந்ததுன்னா மேட்ச் மாறிட்டு இருக்கு. கடைசி ஒரு மட்டும் ஆமா ஷமிக்கு இல்ல, அது வந்து அவங்க முன்னாடியே முடிச்சிட்டாங்க. அது பண்ண உர்வில் பட்டேல் நாக்கு அடிச்சாரு பாருங்க, வேற மாதிரி நாக்கு. மேட்ச் எப்படி போச்சு நீங்களே பாத்தீங்க. 12 பாயிண்ட்க்கு வந்தாச்சு. சிஎஸ்கே என்னைக்காவது ஆன்வர்ட்ஸ் அண்ட் அப்வர்ட்ஸ் ஆயிட்டாங்கன்னா அங்க இருந்து நிப்பாட்ட முடியாது. நாங்க கொஞ்சம் வீக்கா ஆடினா தோனி இல்லாத போது ரொம்ப கலாச்சாங்க. இவங்க எதுவுமே பண்ண மாட்டாங்க, ஜெயிக்க மாட்டாங்க. தோனி இல்லைன்னா இவங்க எதுவுமே இல்ல. நாங்களும் 12க்கு கீழே எத்தனை டீம் இருக்கு. அப்போ என்ன இது வந்து தோனி உருவாக்குன 11 பேரு, 10% ஈச். எல்லா பிளேயருக்குள்ள ஒரு 10% தோனி இருந்தாலும் இதான் ரிசல்ட். குவாலிஃபை பண்ணுவோமா? 6வது கப்பு ஜெயிக்கிறோம். நீங்க குவாலிஃபை பண்ணி பேசுறீங்க, பெருசா யோசிங்க. நாங்க 0ல இருக்கும் போதே ஒரு சில டீம் 4, 6, 8ல இருந்தாங்க. அவங்க அங்கேயே இருக்காங்க, நாங்க 12க்கு வந்தாச்சு. இங்க இருந்து 14, 16 குவாலிஃபயர், எலிமினேட்டர், 6th டிராஃபி சிஎஸ்கேக்கு. இத்தனை வருஷம் நாங்க எத்தனை வருஷமா 150 கிராஸ் பண்ணாது. இன்னைக்கு நாங்க பண்ணிருக்கோம்னா அது சாதனை தான்ல. தோனி இல்லாம நாங்க பண்ணிருக்கோம். அதுவும் 204 ரன் சும்மா இல்ல. அது உருவில் பட்டேல் அவரு அஸ்திடாருங்க. அவரெல்லாம் பேசவே முடியல. அவர் தான் 80% மேட்சே முடிச்சு கொடுத்தாரு. அந்த லாஸ்ட்ல சிவன் டூபே மட்டும் எல்லாரும் டென்ஷன் பண்ணாரு. அதனால சிஎஸ்கேன்னு யாரும் காமிச்சாங்க. ஸ்பின் பவுலரோட வந்தோடனே முடிவு பண்ணியாரு. அவரே 10 ரன்லாம் அசால்ட். நாங்களும் டென்ஷன் அடிக்க மாட்டேன், நான் சாணா அடிச்சு முடிச்சிட்டாங்க. சிஎஸ்கே இந்த வாட்டி பாருங்க, கப் அடிக்கிற நாங்க தான். ஆர்சிபி இன்னைக்கு குவாலிஃபை ஆகுறது எம்ஐ கையிலேயே இருக்கு. அதே மாதிரி சிஎஸ்கே வந்து டப்பு 5 விக்கெட் வேணா யார் 6 4 அடிக்கு மெஜாரிட்டி காட்டி, இப்ப நாங்க தானே மெஜாரிட்டிக்கு மேல மெஜாரிட்டி சொல்லிட்டு குவாலிஃபிகேஷன் ஆகி டாப் 2 பொசிஷன்ல வந்து நம்ம நிக்க போறோம். ஆர்சிபி உங்களுக்கு ரெடியா இருங்க, உங்களை குழந்தை எடுக்கிறோம், எப்பவுமே உங்களை நிரந்தரம் லாலிபாப்பா. சிஎஸ்கே ஆந்தவே அப்பா மணி வெளில போ, கப்பு நம்மளுக்கு எத்து வை. 26 கப்பு நமக்கு தான். 6வது கப்பு லோடிங். நீங்க ஆனா வந்துட்டு பேட்டிங்ல வந்துட்டு ஒருத்தர் 2 பேர் சிவன் டூபே ஃபார்ம்ல இல்லையா ப்ரோ? அசோசியேஷன் எடுத்த மாதிரி அடிச்சாரு இல்லையா? 6 அடிச்சாருல இல்லையா? 6 பக்கர் தான் அடிச்சாரு இல்லையா? அதான் சொன்ன மாதிரி ஸ்பின்ல மட்டும் தான் அடிக்கிறது, ஃபாஸ்டா அடிக்கவே மாட்டேங்கிறாரு. ஃபாஸ்ட் அடிப்பா இருப்பா. ஏத்த மாதிரி ஸ்பின்னு தான் நல்லா டார்கெட் பண்ணி ஆடுறதுனால இப்போ எப்படி இருந்தாலும் கொஞ்சம் எல்லாருக்கும் ஒரு வீக்னஸ் இருக்கும். ஃபாஸ்ட் போலிங் வீக்னஸ் இருக்கும். இப்போ ஸ்பின் மேல ஏன்னா தெரியாம குத்துட்டாங்க. அவர் ஸ்பின் மேல வந்து ராஜான்னு ஸ்பின் போட்டுனால 6 4 பறந்து முடிச்சு விட்டாச்சு. உருவே பட்டேல் சூப்பர். அவர் செம்மாட்டி என்னடா திரும்பும் போதெல்லாம் 6 4 சுத்தி கிரவுண்ட சுத்தி அடிச்சாரு. பிளேயர்ஸ் டயர்ட் ஆகி நாங்களே ரன் குத்துறோம், கொஞ்சம் பால் குத்துனே இருந்தாங்க. 6 4 அடிச்சு சூப்பரா ஒரு ஸ்டார்ட் குத்துறாங்க. இப்போ சிஎஸ்கே சொல்லுவாங்கன்னா நாங்க தான்டா தோனி இல்லாம எப்பவுமே ஆண்ட பரம் ஆயிலாம் இல்ல, ஆண்ட பரம்பரை தான். 18 வரை முடிய நினைச்சேன். உரிய பட்டேல் தரமான நாக்கு என் நெஞ்சு ரெக்கார்டு வச்சிருப்பான்னு நினைக்கிறேன். 50 பால் 12 பால் என் நெஞ்சு 13 பால் ஆயிடுச்சு. அதே மாதிரி வந்து இன்னைக்கு ஒரு ரெக்கார்டு வச்சிருக்கோம். 5 கப்பு அடிச்சிருக்கோம். 5 வருஷமா 101 ரன் மேல அடிச்சு சேஸ் பண்ணதே இல்லை. இன்னைக்கு 200 ரன் அடிச்சிருக்கோம்னா இந்த வருஷம் கன்ஃபார்ம் கப்பு இருக்கு லோடிங் ப்ரோ. கண்டிப்பா நீ வந்து சொல்றேன் ஆர்சிபி தோக்கும் ப்ரோ. தோத்துச்சுன்னா கீழே போவோம். 2 ரன் இருந்துச்சுன்னா அடுத்த மேட்ச் அடிப்போம். நாங்க தான் ப்ரோ ஆர்சிபி எம்ஐ மேட்ச் போன மேட்ச் பார்த்தே ப்ரோ. எம்ஐ எப்படி ஆடுறானு இனிமேல் ரோஹித் சர்மா கேப்டன். ஆர்சிபி ஓட விடுறோம். அவனுக்கு பாதாளத்துல போயிடுவானுங்க. இனிமேல் வரவே மாட்டானுங்க. அடிக்கட்டும் பிரதர், அது பிரச்சனை இல்லை. இன்னைக்கு வந்து ஷமிக்கு ஒரு மேட்ச் ஒரு ஓவர் இருந்ததுன்னா மேட்ச் மாறிட்டு இருக்கு. கடைசி ஒரு மட்டும் ஆமா ஷமிக்கு இல்ல, அது வந்து அவங்க முன்னாடியே முடிச்சிட்டாங்க. அது பண்ண பெரிய தப்பு. அது ஒரு தப்பு தான். இல்லைன்னா வந்து அவங்க இன்னைக்கு முடிச்சுட்டு விட்டுருப்பாங்க. அடிச்சு போடுவாரு. மார்க்கம் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. கடைசி ஷமிக்கு மட்டும் ஓவர் இருந்ததுன்னா ஜெயிச்சிருப்பாங்க. ஆமா, கார்த்திக் சர்மா இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணா இருக்கும். ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டாங்க. ஓடி மாதிரி விளையாண்டுருக்காப்ல. ஆமா, ஓடி சர்ஃபாஸ் கொண்டு வந்தா கொஞ்சம் பெட்டரா இருக்கும்னு தோணுது. அது கண்டிப்பா நம்ம பிளேயா போமா. பிளேயா கண்டிப்பா போறோம். நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா
சிக்ஸ் கப்பா சுவில் பட்டேல் நாக்கு அடிச்சாரு பாருங்க வேற மாதிரி நாக்கு ஆர்சிபி பிளேயரா இருந்தாலும் கிரிக்கெட் வேற மாதிரி வெறித்தனம். அந்த பையனுக்கு ஸ்டார்டிங்ல வாய்ப்பு கொடுத்துருக்கலாம், இந்த அடி அடிக்கிறாப்ல. வாய்ப்பு கொடுத்தாங்க, 2 மேட்ச் யூஸ் பண்ணலாம். ஆனா இந்த மேட்ச் பயங்கரமா யூஸ் பண்ணிட்டாரு. யூஸ் பண்ண வேண்டியது இன்னும் தூபே மட்டும் தான். தூபே இன்னும் வேற லெவலுக்கு வந்தாருன்னா சிஎஸ்கே குவாலிஃபைடு தான். குவாலிஃபை போயிடுவோம். குவாலிஃபை பிளே ஆஃப் உள்ளே போய் செமிக்கு போறதே வாய்ப்பு இருக்கு. இதே மாதிரி ஆடினா ஆர்சிபியை போடுறோம், குவாலிஃபை ஆறோம், கண்டிப்பா பிளே ஆஃப் போறோமா? கண்டிப்பா அடுத்து திருப்பி எல்லாத்தையும் ஏகானால போடுறோம், முடிக்கிறோம். இன்னைக்கு என்ன ஜெயிப்பான்னு எதிர்பார்த்தீங்களா? கடைசி வரைக்கும் ரொம்ப எடுத்துட்டே போனாங்க. கண்டிப்பா ஜெயிப்போம் எதிர்பார்த்தோம். வந்து உரி பட்டேல் வந்து அடிச்ச உடனே 50 அடிச்ச உடனே மேட்ச் நம்ம வின்னு தெரிஞ்சிச்சு. வந்து இல்ல கடைசியோ 4 ஓவர் ரொம்ப இதா கடைசி தூபே வந்து 2 6 அடிச்சு என்கரேஜ் பண்ணிட்டாரு. பிளே ஆஃப் போகுமா? கண்டிப்பா போவோம். 2 6ல கதையே முடிச்சிட்டாங்க. நீங்க எப்படி ஜெயிப்பான்னு பாத்தீங்களா? கடைசி வரைக்கும் பிரஷரா எடுத்து போனாங்க. கடைசியில கொஞ்சம் பிரஷர் ஏறிச்சு. ஏன்னா ஒவ்வொரு பால் அடிச்சு பயங்கரமா பிரஷர் ஆகிட்டாரு. ஆனா 2 6ல அருமையான மேட்ச். பிளே ஆஃப் போவோமா? நம்ம கண்டிப்பா போவோம். கண்டிப்பா அது 2 6 ஒரு உதாரணம். செமையா இருந்துச்சு. லாஸ்ட் ஓவர்ல ஐயோ தோத்துருவாங்க என்ன பண்ணுறதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். பயந்துகிட்டே இருக்கேன். பயந்துட்டே இருந்துட்டேன். ஆனா என்ன ஆச்சுன்னா ஏடன் மாக்ரம் 2 வைட் கொடுத்து 8 runs in 2 balls. லாஸ்ட் 2 ballல 6. அதனால ஹாப்பியா போறேன். ஹாப்பியா கப் ஜெயிப்போமா? கப் ஜெயிக்கிறதுக்கு ஒரு half chance. நீ வந்து ரியலிஸ்டிக்கா பேசிக்கிறேன். கண்டிப்பா ஃபர்ஸ்ட் அந்த ஹாஃப்ல வந்துட்டு 2 பேரும் 50-50 எடுத்தப்பே கன்ஃபார்ம் ஜெயிச்சிரோம்னு நினைச்சோம். பட் அவங்க 200 அடிச்சப்ப நம்புறீங்களா? இவங்க 200 சேஸ் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. ஆமா கரெக்ட். அதுல மட்டும் என்ன பிரஷர் அடிக்கிறீங்களா மாட்டீங்களா? 3 6 அடிங்களா? ஆமா ரொம்ப பிரஷரைஸ் ஆயிடுச்சு நடுவுல கொஞ்சம். அப்புறம் ஃபைனலி வைட் போட்டப்பதான். ஏன்னா 150 நாள் கடைசி வரைக்கும் இழுக்குறாங்க. 200 நாள் ஆமா கடைசி அது வரைக்கும் சிஎஸ்கே யோட யூசுவலா அப்படி பண்றது தான. நார்மலா பண்ற மேட்சையும் கொஞ்சம் பிரஷர் ஆக்கி கடைசி ஒரு ஓவர்ல தான் முடிப்பாங்க. சிவகுமே ரொம்ப திணறிட்டாரு இன்னைக்கு 17 ஓவர்ல. யா என்ன பிளே ஆஃப் போகுமா இந்த டீம் வச்சு? பிளே ஆஃப் கப் அடிப்போமா? ஆல்ரெடி 5 இருக்கு. இது 6.